ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம கேங்க எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப பிடி சோட்டி சாமி பண்ணால் இல்லை மேட்ச் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பக்கத்துங்க பார்த்துருந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு இருக்க செக் பண்ணி பாருங்கடா. டேட்டாவிட்டில் போயிடலாம். ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஆரம்பன் வந்து ஜிம்மில் தான் காமிக்கிறோம். ஒரு ஈவினிங் டைம். ஸோ வந்து வெட்டிங் பிளேஸில் கொஞ்சம் ஓரமாக தள்ளி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் சைலண்ட்டாக வந்துட்டு என்ன மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே மேலே நின்றுட்டுருக்கான். அப்போ வந்து நம்ம ஆரம் தான் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு வீட்டுக்கு போவேன். ஸோ யூனாவை இங்கே வச்சுக்க முடியாது. ஸோ வந்துட்டு நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, நான் நைட் வந்து கண்டிப்பாக பிக் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, சரி மாமா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்ல, சேஃபாக பார்த்துக்கோ. ஸோ வந்து அதிகமாக அவருக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நல்லா வந்துட்டு ஃபுட் கொடு, நீ பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார்னா வந்து ஜிமினோட ஷோல்டரில் லைட்டாக வந்து டேப் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. நம்ம ஜிமின்மே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நேரம் அங்கேருந்து யூனா கிட்டே போயிட்டு, யூனா நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கே இடியட் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம ஆரம்ப பின்னாடி வந்துட்டு நீ வந்து ஜிமின் கொடுப்போம், நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம யூனாவாக வந்துட்டு ஆரம்பம் பார்த்துட்டு வந்து கூப்பிட்டு பல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. நம்ம ஆரம்பம் சீக்கிரம் வந்து நான் கூப்பிட்டுப்பேன், ஜஸ்ட் இங்கே ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமினோட ஹேண்ட்ஸை வந்து நம்ம யூனா வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அவங்க காரில் தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஏற்றி விட்டுட்டு நம்ம ஜிமின் வந்து யூனாவை வந்து பைக்கில் கூட்டிகிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம அலியா வந்துட்டு கேப் புக் பண்ணி அவங்க அம்மா அப்போ 2 பேருமே அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுட்டு, ஏன்னா லியாவுக்கு கொஞ்சம் இங்கே ஒர்க் இருக்கும், நிறைய வந்துட்டு மெம்பர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ ஜின்னோட வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கும் போது வந்துட்டு நிறைய மெம்பர்ஸ்லாம் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அவங்களெலாம் பார்க்குறது, வெல்கம் பண்ணுறது, அவங்கள வந்து அப்படி அமைச்சிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க ஒரு அசிஸ்டண்ட்டாக. ஸோ எல்லா ஒர்க்கையும் வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. நம்ம வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒன் பை ஒன் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஷுகான் வந்துட்டு ஆரம்பம் 2 பேர் வந்து அங்கே இருக்க எல்லா ஒர்க்கையுமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நவ் வந்துட்டு நம்ம வந்துட்டு லியா தான் நேராக வந்துட்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம அதாவது வீட்டுக்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகும்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம நிவி வந்துட்டு லியா ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு நிவியுமே வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உனக்கு ஜிமினுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, அப்படிலாம் இல்லையே நல்லா தானே இருக்கும், ஏன்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து லியா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. உண்மையை சொல்லு, உனக்கு ஏதோ பிரச்சனை, எப்போவுமே வந்தோடனே உன்னோட ட்ரெஸ்ஸை பார்த்து கமெண்ட்ரி கொடுத்தே ஆவான். ஆனால் இந்த டைம் அவன் எதுவுமே பண்ணலை. அண்ட் நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீயும் அவனும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்குது. இந்த மேட்ச்சில் நானும் நோட் பண்ணேன், என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நிவி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம லியா வந்து அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கா தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நேராக வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க. நம்ம வந்து நிவி பின்னாடியே போயிட்டு, ஏய் நிறுத்து, என்ன ஆக்டிங் பண்ணிட்டுருக்கியா, இந்த நடிப்பெல்லாம் வெளியே வந்துட்டு உங்கள் அப்பா இருக்கார்ல அவர்கிட்ட வச்சுக்கோ, இப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து நீ லியா வந்து நோ நோ இல்லை நல்லா தான் இருக்கும், நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம், நீ தான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம நீ வந்துட்டு லியாவோட வந்துட்டு ஃபேஸை பிடிச்சிட்டு என்னாச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, அவங்க எவ்வளோ நாள் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்களால சுத்தமாக முடியல. ஏன்னா இது வரைக்கும் யார்கிட்டயுமே ஷேரே பண்ணியிருக்க மாட்டாங்களா. டக்குனு நீவே ஹக் பண்ணிட்டு என்னால் சத்தியமாக முடியல, அவன் என்னை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவன் என்னை இக்னோர் பண்ணுறது என்னால் தாங்கிக்கவே முடியல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் அவன்கிட்ட பேச எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல நிவி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக உட்காந்து அலாமிச்சிட்டாங்க. நம்ம வந்துட்டு லியா அழுறது வெளியே வந்து அப்பா அம்மாவுக்கு கேட்டுருது. ஏன்னா வந்து டோரில் லாக் பண்ணிட்டுலாம் பேசியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அப்படி ஓப்பனில் தான் இருக்குமா. அது வந்து கேட்டுருது. வேகமாக வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. நம்ம வந்துட்டு லியா டக்குன்னு வந்துட்டு ஐஸ்லாம் வந்துட்டு டிஎஸில் வெயிட் பண்ணிட்டு, அது ஒன்றும் இல்லை, சும்மா நான் நிவியும் நானும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியா வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்துட்டு போகிறாங்க. நம்ம வந்துட்டு நிவி இவன் நான் நம்மளை மாட்டி விட்டு போயிட்டா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று சைடு வந்துட்டு நம்ம நிவிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு, ஐயோ எவ்வளோ வந்து உடஞ்சி போயிருக்காளா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு அம்மா தான் நிவியை பார்த்துட்டு என்னாச்சு, அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளமா, அவங்க நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அம்மா மறுபடியும் கேட்குறாங்க. அது வந்துமா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அவள் வெளியே வந்துடுவா, நீ அவகிட்ட கேட்டுக்குமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல. ஸோ அவங்களுமே வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு லியாவுமே வந்துட்டு சரி ஓகே எல்லாரும் போயிருப்பாங்க போல ரூமை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃப்ரெஷ் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அம்மா அப்பான்னு வந்துட்டு நிவி 3 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. நிவி எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு அவங்க அப்பா தான் இங்கே வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பெட்டில் வந்துட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. என்ன ரூம்குள்ளே தானே இருப்பாங்க, விட்டு உட்காந்து வைக்கவும் நம்ம அழியவும் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக கேட்குறாங்க. என்னாச்சு, உனக்கும் ஜிமினுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டிங்களா, அவன் ஏதாவது ஒன்று சொன்னானா இல்லை நீ ஏதாவது அவனை சொன்னியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்டுட்ருக்காரு. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் இருக்கும், நல்லா தான் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க திரும்பவுமே நிவிக்கிட்ட சொன்னாங்களே அதே போய் சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம அப்பா வந்துட்டு
உண்மையை சொல்லு, நீ அவனும் பேசிக்கிறதே இல்லை, நீ அதிகமாக வீட்டுக்கு கூட போகிறதில்ல. அவன் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான், நீ இந்த மாதிரி லியா ஏன் வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கூட கேட்டான். என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்க, நம்ம வந்துட்டு லியானால ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோலே பண்ண முடியல. லியா நினச்சிருப்பாங்க ஜிமினும் நானும் ஒன்றா வந்து தான் இந்த விஷயத்த வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு. பட் வேற வாழை இல்லை, அட்லீஸ்ட் நம்மளாச்சும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க அப்பா ஹக் பண்ணிட்டு, அப்பா நான் சொல்கிறேன்னு வந்துட்டு நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க, எனக்கு வந்துட்டு ஜிமினை பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சொல்லவும் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். லியாவோட அப்பாவுக்கு, என்னம்மா சொல்கிறேன், உண்மையாகவே உனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியுமே கேட்குறாரு. ஆனால் அப்பா நீங்கள் அது அது வந்து ஜிமின் மேலெலாம் எந்த தப்பும் இல்லைப்பா, நான் தான் அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணேன், நானும் அவனும் அது அது வந்துப்பா ஜிமின் எதுவும் தப்பெல்லாம் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா, ஜிமின் மேலே தப்போ உன் மேலே தப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ அவனை லவ் பண்ணுறியா அவனை லவ் பண்ணுறானா, நீங்கள் 2 பேர் ஒருத்தர் விரும்புறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்மளையே ஒரு பயத்தோட கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஆமாப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டுறாங்க. அவ்வளோதான், எங்க கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு என் அம்மா போயிட்டு உட்காந்துட்டு, லூசு ஏடி இது எவ்வளோ நாள் சொல்லலை, ஜிமின் மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வந்துட்டு பையன் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அவன் எவ்வளோ நல்ல பையன், உனக்கு எப்படி பார்த்துப்பான், அவன் என் பையனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நிறைய நேரில் யோசிச்சிருக்கேன். இப்போ என் வீட்டுக்கு மருமகனாக வரப்போகிறான். ஐயோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லு, உனக்கு மட்டும் அவனை பிடிச்சிருக்கா இல்லை அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, தெளிவாக சொல்லுடி. அப்புறம் அவன் நோ சொன்னான்னு வச்சுக்கோவேன், என் மனசே உடஞ்சி போயிடும். ப்ளீஸ் டீ சொல்லு, அவன் நல்லா பண்ணுறான் தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு ஆமாம்மா அவனையும் நல்லா பண்ணுறான், ஆனால் இப்போ எங்கள் 2 பேருக்கு நடுவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏன்னு தெரியலம்மா, நானும் அவகிட்ட பேச ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தனியாக வருது. நம்ம லியோட அம்மா வந்துட்டு லியா அழுததை பார்த்ததே இல்லையா, டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு கண்ணெலாம் தொடச்சிட்டு, சரி அழாதடி, இப்போ என்ன அவன்கிட்ட போய் பேசணும், நீ வா இப்பயே கிளம்பு நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு அப்பா வந்துட்டு அம்மா அப்புறம் வந்துட்டு லியா அப்புறம் வந்து நிவி அது வந்து 4 பேருமே வந்துட்டு மேலே போகிறாங்க. நம்ம வந்துட்டு லியாவுக்கு இல்லைம்மா வேணாம், அவன் ஏதோ அப்செட்டாக இருக்கான், நம்ம போய் இந்த நேரத்தில் பேச வேணாம்னு சொல்லிட்டு நம்ம லியா ஏதோ சொல்ல வராங்க. பட் வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லை, நீ வா மோத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வச்சு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு மேலே வந்துட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு நம்ம வந்துட்டு இவனை உட்காந்துருக்காங்க. இவனுக்கு வந்துட்டு பசிக்குதுன்னு சொன்னோன்னே வந்துட்டு அம்மா வந்துட்டு ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இவனா கிட்ட கொடுத்துருப்பாங்க. இவனை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு ஜஸ்ட்டு சும்மா உட்காந்துருக்காங்க நம்ம வந்துட்டு லியா பக்கத்தில். என் அப்பா வந்துட்டு அவங்களுமே ஒரு மாதிரி நார்மலாக உட்காந்துட்டு டிவி வந்து நான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அம்மா வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நேராக உள்ள வந்து ஒரு ஜிமின் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறாரு. ஸோ வந்து லியாவோட அப்பா. ஸோ வந்துட்டு இந்த சைடு ஜிமினோட பக்கம் ரொம்ப பெரிய வந்துட்டு ஷாக் ஆகிடுச்சு, ஐயோ எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சோ அதனால கோவப்பட்டு வந்திருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோடு வந்துட்டு நம்ம ஜிமின் முன்னாடி போயிட்டு அது வந்துடா அது ஜிமின் அது நம்ம எதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல வராரு. முதல்ல தள்ளி போட்டுறா, என்னடா உனக்கு பிரச்சனை, என் பொண்ணு தான் நல்லா பண்ணுறாள், நீயும் நல்லா பண்ணுறல, அப்புறம் இதோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா, என் பொண்ணை கழட்டி விட்டுட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன, யாரோ என்னை வந்துட்டு இந்த வீட்டுக்கு என்ன மீறி வேறு எந்த பொண்ணு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஜிமினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஜிமினுக்கு அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கும். அப்போ வந்து இந்த சைடு உனக்கு அப்போது இல்லையா அந்த வீட்டுக்கு மருமகளாக வர சம்மதமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, இதை கேட்டோன்னே வந்துட்டு லியோட அப்பாவுக்கு சரியான ஷாக்கு. அந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா, சொல்லி இந்த நேரம் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாமேடா, ஏன்டா அப்படி பண்ண, எப்போ உனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம லியாவோட அப்பா வந்துட்டு ஜிமினோட அப்பா கிட்ட வந்து சண்டைக்கு போயிட்டு இருக்காரு. சட்டையை பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்காரு. இல்லைடா அது வந்து எனக்கு எப்போவோ தெரியும், ஆனால் அது வந்து நீயும் ஜிமினை எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் நான் இதை பற்றி எதுவுமே உங்ககிட்ட சொல்லலை. நானும் ஜிமின் கிட்டே இந்த விஷயத்தை பற்றி வந்துட்டு மறந்துடு, லியாலாம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரமாட்டா அப்படின்னு நான் தாண்டா அவகிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லாரு. இதை கேட்டோன்னே அவ்வளோதான், நம்ம லியோட அப்பாலாம் ஜிமியோட அப்பா கிட்ட சண்டைக்கே போயிட்டு நீ எப்படி சொல்லலாம், ஏன் வந்துட்டு இவன் தான் என் வீட்டு மருமகன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டு ரகலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு வந்துட்டு ஜிமினுக்கும் சரி லியாவுக்கும் சரி அதாவது லியாவுக்கு இப்போ தான் புரியுது, இதனால தான் ஜிமின் நம்ம விட்டு விலகி போனானா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடு இவங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. ஸோ வந்துட்டு சரி விடுங்க, அதான் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் சரியாயிடுச்சுல, இப்போ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரியாயிடுச்சுல, இனி சீக்கிரம் வந்துட்டு நம்ம ஜிமினுக்கும் சரி லியாவுக்கும் சரி கல்யாணம் பண்ண போகிறோம், இனிமேல் என் வீட்டு மருமக ஜிமின் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு லியாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க. லியா பார்த்துட்டு இப்போ சந்தோஷமாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க நம்ம லியாவில் உடஞ்சி போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு ஜிமினோட அம்மா வந்துட்டு என்னமாச்சு ஏன் அழற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கணத்தை துடைக்க வராங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து ஜிமினோட அம்மாவெல்லாம் பார்க்கல. ஜிமினை பார்த்துட்டு ஏன் ஜிமின் இதை சொல்லலை, நீ சொல்லியிருந்தா இந்த விஷயத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்போ கூட சண்டை போடலடி, என்னை வந்துட்டு உங்கள் அப்பா சொன்னார் ஒரு வார்த்தைக்காக நீ என்னை விட்டு அப்போல்லாம் சொல்லிட்டு வந்து கேட்கவே இல்லை, அவங்க சொன்ன ஒன்றே விஷயம் நீ சொல்லியிருந்தா இந்த விஷயத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்துட்டு கேட்குறாங்க.
ஏன்னா தெரியும் ஜிமினி எவ்வளோ ஹர்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு ஒரு செகண்ட் கூட முடியல. டக்குன்னு வந்து லியாவை ஹக் பண்ணிட்டு, சாரி என்னால் மன்னிச்சிட்டு, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டல, உன்னை நான் ரொம்ப வந்துட்டு காயப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுமே வந்துட்டு லியாவை ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நீ வீதை பார்த்துட்டு டே போதுண்டா நீங்கள் வந்துட்டு ஒருத்தர் மாற்றி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு நிறுத்திட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து ஜிமினோட அப்பாவும் லியாவோட அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிமினோட அம்மாவும் சரி லியோட அம்மாவும் சரி 2 பேரும் வந்துட்டு அச்சோ எவ்வளோ வந்துட்டு லவ் வச்சுட்டு இப்படி வந்துட்டு மறைச்சிட்டு இருந்திருக்காங்கல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ஒவ்வொருத்தர் அதாவது அவங்க 2 பேரும் வந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடையும் நல்லா உட்காந்துருந்தாங்க எந்திரிச்சிட்டு. அப்போ ஜிமின் நீ லியாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா சீக்கிரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ இவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க டக்குன்னு எல்லாரும் வந்துட்டு நம்ம யூனாவை பார்க்குறாங்க. யூனா இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, தெரியுமே, எனக்கு மட்டும் இல்லை அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஏன் நிவிக்கு கூட தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவியை மாட்டி விடுறாங்க. எல்லோரும் நிவியை பார்க்குறாங்க. ஏண்டி அவள் தான் வந்துட்டு சொல்ல, சரி அதெல்லாம் விடு யூனா, நீயே இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லலை, நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல நம்ம யூனாவை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. யூனா வந்துட்டு அப்படியே வந்து ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் தான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொன்னாம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஐஸ்கிரீமை வச்சு ஒரு விஷயத்த மறைச்சிருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் ஷாக். ஒரு ஐஸ்கிரீமை வச்சு இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்களா, அதுவும் இத்தனை வருஷமாக மறைச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் கொஞ்சம் வந்துட்டு யோசிச்சு ஒரு மெச்சூர்டாக இருப்பாங்க. ஆனால் இவனும் அப்படி கிடையாது. குழந்த மாதிரி இல்லை, யாருக்கிட்ட எதை சொல்லணுன்னே தெரியாது, சொல்லிடுவாங்க. அப்படி இருக்க ஒரு பொண்ணே நீ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணியிருக்கல நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த டைம் வந்துட்டு போகுது. எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா. அப்போ வந்துட்டு நம்ம யூனா மறுபடியும் கேட்குறாங்க, சரி நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நீயே சொல்லு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு யூனாவை பார்த்து கேட்க, அப்போது நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ வேணா அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஏன் அடுத்த மாதம், ஆமாம் இந்த மாதம் ஜினுக்கு கல்யாணம் ஆச்சு, அப்புறம் ஹோபிக்கு கல்யாணம் ஆச்சு, அப்போது தான் வந்துட்டு அடுத்த மாதம் வந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆனால் நல்லா இருக்கும்ல, அடுத்தடுத்த மாதம் கல்யாணம் சூப்பர், அப்போ தான் எனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து தருவான் ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம மெம்பர்ஸும் சிரிச்சிட்ருக்காங்க. சரி யூனா வந்துட்டு டேட் வந்துட்டு மந்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை, நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம நிவி வந்து ஒரு டேட்டை வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த டேட்டில் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஆரம்பமும் சரி அண்ட் வந்து ஷோக்கா 2 பேர் வராங்க. என்ன டேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர. ஸோ வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அதாவது நம்ம நிவி போயிட்டு நம்ம வந்து ஷோ கிட்டேயும் அண்ட் வந்து யூனா போயிட்டு நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் ஜிமினிக்கு வந்துட்டு கல்யாணமே எனக்கு நீ நிறைய ட்ரெஸ் எடுத்து தருவல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் பார்த்து கேட்க, எடுத்து தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் வந்து சொன்னாங்க. ஆரம்பம் வந்துட்டு ஜீவனை பார்த்துட்டு, நான் தான் சொன்னேன்ல பேசி பார்த்தா எல்லாமே சரியாகும்னு, ஆனால் நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் வந்து சொல்ல, நம்ம வந்து ஷுக்கா ஓட்டே கங்க்ராஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கங்க்ராஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம யூனோ இல்லை அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே கீழே வெளில போயிட்டாங்க. டக்குன்னு ஆரம் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஆரம் பக்கத்துல இருந்து நின்றுப்பாங்க. டக்குன்னு ஆரம் பிடிக்கும் வந்துட்டு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு யூனோ என்னாச்சு யூனோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் யூனோ பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. யூனோவுமே வந்துட்டு மயக்கத்துக்கு போயிட்டாங்க. ஒரு மாதிரி பதட்டத்தில் ஆரம் அப்படியே டக்குன்னு வந்துட்டு யூனோ ஒத்துக்கிட்டு வேகமாக வந்து காரில் தான் வந்துட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டல் தான் போகிறாரு. ஆரம்பம் ஃபாலோ பண்ணிட்டாங்க. வந்து எல்லாருமே ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக வீக்காக இருக்காங்க. ரொம்ப அப்படியே வேகமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே ரொம்ப பதட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, யூனாக்காக ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்தாங்க, நல்லா தானே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு டாக்டர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு யூனோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு மாதிரி வந்து கேட்க, நான் தான் டாக்டர், என்னாச்சு யூனோ நல்லா தானே இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகலை, அவள் சேஃப் தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக கேட்டுட்டு இருக்காரு. ரிலாக்ஸ் அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஆமாம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி 3 மந்த் ஆச்சு, 1 டைம் கூட நீங்கள் செக்கப் வந்து கூட்டிகிட்டு போகலையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. 2 மந்த்ஸ் கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சரியான ஷாக்கு, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு யாரும் வந்து டாக்டர் ஆர் யூ ஷூர் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சார், அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி கிட்டத்தட்ட 4 வந்துட்டு 3 மந்த்ஸ் ஆக போகுது. என்ன நீங்கள் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப வீக்காக வேறு இருக்காங்க. நல்ல ஃபுட்லாம் கொடுக்க வேணாமா, இப்போ கூட அவங்களுக்கு பசியில் தான் மயக்க போட்டு விழுந்திருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபுட் மட்டும் கொடுத்தா போதும், அவங்க ஓகே ஆகிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு, சரி ஓகே இனிமேல் நாச்சும் கரெக்ட் டைமுக்கு செக்அப் போங்க அண்ட் டேப்லெட்ஸ்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, ஓகே நாளைக்கு மார்னிங் செக்அப் வந்துட்டு அவங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நிவிக்கலாம் இல்லை, அப்போ நான் இந்த 3 மந்த்ஸும் பீரியட் ஆகலையா,
ஆனால் அவள் அதிகமாக வந்துட்டு கஃபேக்கு வராதனால அவள் வீட்லேயே நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு தானே நினச்சாரு. நீங்கள் ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆர்வம் போய் கத்த நம்ம வந்துட்டு ஸ்ரீகால நடுவில் போய் நின்றுட்டு ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கா, அவனே ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷத்தில் வந்துட்டு உன்னை கண்டுக்காமல் இருக்கான், நீ மட்டும் போய் கத்துனதுல அவன் சந்தோஷம் மட்டும் ஸ்பாயில் ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை கொண்டுருவான் தள்ளி பெண்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம நீங்கள் பிடிச்சி பின்னாடி நிறுத்தி வச்சுட்டு இருக்காரு. நம்ம வந்து ஜிமினிக்குலாம் அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு அப்படி வந்து யூனோக்கை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. யூனோமே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி மயக்கமாக வராங்க. நர்ஸ் தான் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டு வந்து ஆரம்பிக்கிட்ட விடவும் வந்துட்டு நம்ம வந்து யூனோவில் வந்த அடுத்த செகண்ட் ஒன்று தான் கேட்குறாங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு பசிக்குதா உனக்கு இப்போயே ஃபுட் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு நம்ம யூனோட அம்மா வந்துட்டு போக போகிறாங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பியில் வேணாம் நானே வந்துட்டு பார்த்துக்கிறேன், ஸோ வந்து நானே அவளை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு குக் பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து யாருக்கிட்டேயுமே போயிட்டு வரேன்னு கூட சொல்லியே மனுஷன் அங்கேருந்து வந்துட்டு சரி யூனோ வந்துட்டு யூனோவை தூக்கிட்டாங்கன்னு வந்துட்டு போயிடுறாங்க. ஆரம்புக்கு அவ்வளோ சந்தோஷம். யூனோ வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி வந்து பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ பசி, அதனால் வந்துட்டு அங்கேருந்து வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம ஆரம்பலாம் செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு காரை வந்துட்டு ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. அதே மாதிரி சேஃபாகவும் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம யூனோக்கு இப்போ வரைக்கும் தெரியல வயிற்றில் வந்துட்டு பேபி இருக்குது, ஸோ வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. நேராக வீட்டுக்கு கூட்டிருப்பாங்க. அப்போ தான் ஆரம்பிக்கும் ஒன்றா ஸ்ட்ரைக் ஆகுது. இதனால தான் அவள் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாளா, இதனால தான் வந்துட்டு அவன் அடிக்கடி வந்துட்டு நைட்டு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்து நம்மளுக்கு பசிக்குது சாப்பாடு பண்ணித்தா அப்படின்னு மாதிரி சொன்னாலாம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கே அப்போ தான் புரியுது. அதிகமாக தூங்கிட்டே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிக்க அவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குக் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அப்படி வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜிமினுக்கெல்லாம் அப்படி சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். நம்ம வந்து லியா கிட்ட வந்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா, எங்கள் அக்கா வந்துட்டு திரும்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த தடவை வந்துட்டு நான் அவளை எவ்வளோ சேஃபாக பார்த்துக்க போகிறேன் பண்ணிட்டு பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவராக உட்காந்து வந்துட்டு ஆன்லைனில் செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து அக்காவை பார்த்துக்கணும் இப்போல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து லியாலாம் இல்லை கணத்தில் கை வச்சுட்டு அப்படி ஜீவனியே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே வந்துட்டு டிஸ்டன்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கூட பார்த்துருக்க முடியாது. ஆனால் நம்ம வந்துட்டு ஜிமின் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு கணத்தில் கை வச்சு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம சுக்காவும் வந்துட்டு நீவியும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்துட்டு நம்ம லியாவோட அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷம். அண்ட் வந்து நம்ம சுகா சைடு காமிச்சோம் அப்படின்னா சுகாவா நேராக வந்து உடனே வந்துட்டு எங்கள் மொபைல் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மொபைலை கண்டுபிடிச்சி எடுத்து ஜின்னுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு கால் பண்ண வந்துட்டு போகிறாரு. டக்குன்னு சுகாவோட வந்துட்டு மொபைலை வந்து பிடிங்கிட்டு நம்ம மனைவி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்போ ஜின்னுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா, அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், யூனாவே ஒரு குழந்தை யூனாவோட குழந்தை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யூனா எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி அவன் கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தான். இப்போ மட்டும் இது வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, குடும்பத்தை ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடுங்க பாருங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு அறிவு இருக்கா, எங்க நமக்கு ஏதாவது கல்யாணம் ஒன்றுமே நடக்கல, அட்லீஸ்ட் அவங்களுக்கு கல்யாணம் ஏதாவது நடக்கட்டுமே, கொஞ்சம் நேரம் இருங்க, இன்னைக்கு தான் அவங்களுக்கு வெட்டிங் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கத்த, அட ஆமாம்ல எனக்கு அவனுக்கு வெட்டிங் நைட்டோ, ஐயோ நான் மறந்து போயிட்டேனே, ஆனால் இந்த விஷயத்த நான் சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, இந்த விஷயத்த சொல்லணும்னா காலையில் சொல்லுங்கள், தயவு செஞ்சு போய் தூங்குங்க, அவன் இருக்க அவஸ்தை அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் எடுத்துகிட்டு போயிறாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம இங்கிட்டு போன நேரத்தில் ஃபோன் போட்டாருன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு மொபைல் எடுத்துகிட்டே வந்துட்டு அவங்க ரூமுக்கு போய் கதை சதிக்கிறாங்க. இந்த சரி ஷோக்கு சந்தோஷம் அப்படி தாங்கலை. அவர் அப்படி நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்காரு. காலையில் எப்போவும் நம்ம வந்து ஜின்னுக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இந்த சைடு ஜின் சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜின்னும் ஷாவும் வந்துட்டு அவங்களோட வந்துட்டு பெட்ரூமில் வந்துட்டு இருக்காங்க. வீட்டில் வந்துட்டு கப்பிள்ஸ் 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. மற்றபடி வந்துட்டு அவங்களோட வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லை. எல்லாம் வந்து சரி 2 பேர் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்க மற்ற மெம்பர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு ரூம் எடுத்து தங்குறது, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேர் தான் இருக்காங்களா. ஸோ வந்துட்டு அதாவது அந்த ரெண்டு கப்பிள் வந்துட்டு 2 பேர் தனியாக, இவங்க 2 பேரும் அவங்கவுங்க வந்துட்டு வெட்டிங் ரூமில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷா வந்துட்டு ஜின் கிட்ட சாரி என்னை மன்னிச்சிட்டுங்க, ஸோ வந்துட்டு நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. நான் வந்து ஜின்லாம் இல்லை, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம், நான் வந்துட்டு ஏதோ மேரேஜ் டென்ஷனில் இருக்கோன்னு நான் நினச்சேன், பட் நீ இப்படி இதெல்லாம் யோசிச்சுட்ருப்பேன் நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. யாரோ என்னென்னமோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நானும் அதை பார்த்தேன், பட் அதை நான் இக்னோர் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு அந்த கமெண்ட்ஸ் முக்கியம் இல்லை, நீ தான் எனக்கு முக்கியம் நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜீன் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு இப்படி நம்ம ஷாவோட ஹேண்ட்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஷாவுமே வந்துட்டு சாரி இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி எந்த கமெண்ட் வந்தாலும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ண போகிறது இல்லை, அதை நான் பார்க்க கூட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை வந்துட்டு அப்படியே சைடாக வந்துட்டு உட்காந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜின்னையும் வந்துட்டு அப்படியே ஷாவை வந்துட்டு ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ கரெக்டாக வந்துட்டு திரும்ப ஷாக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம ஜின் ஷாவை பார்த்துட்டு இப்போ தானே சொன்ன நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன மெசேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜின் வந்து கேட்க, ஐயோ நான் கமெண்ட் செக்ஷனில் நான் ஆஃப் பண்ணி தானே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு இமெயில் மெசேஜ் வந்துட்டு இருக்கா. ஸோ அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம ஷாக்கு சரியான ஹாப்பினஸ் கொள்ள ஃபியர்ட் ஆகிட்டு ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து நம்ம ஹோபியன் வந்துட்டு ஸ்ரீயோட ரூம் டோர் இருக்குல்ல, அங்கே போயிட்டு வந்துட்டு ஸ்ரீ கதவை தர ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னில் என்ன பண்ணிட்டு இருக்க மனத்தை வாங்க தெரியும், அவங்க 2 பேரும் வந்துட்டு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்க போகிறாங்க, நீ கொஞ்சம் கிட்ட பாடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம தான் பேசிகிட்டு இருந்தோம், அவங்க அப்படி கிடையாது, நீ வா இங்கேருந்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு இருக்காரு. ஐயோ கொஞ்சம்
கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க ஜின், இந்த விஷயம் எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கதை தேடிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபியான் வந்துட்டு ஸ்ரீ 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. பிகாஸ் இது எவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு ட்ரீமும் வந்துட்டு ஸ்ரீக்கும் சரி அண்ட் வந்து ஹோபிக்கும் சரி ஆசைப்பட்ட ஒரு ஒரு பர்சனை லவ் பண்ண ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் இல்லையா? ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த டேல இப்படிலாம் போச்சு, ஃப்ரெண்ட்ஸ் வந்தது, கிஃப்ட் கொடுத்தது, அவங்க இருந்து கிண்டல் பண்ணது, அதெல்லாம் சொல்லி ஃபன் பண்ணி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கதவை தட்டினோடனே நம்ம ஸ்ரீயுமே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டோமா ஸ்ரீ ஹக் பண்ணிட்டோம். ஐயோ ஸ்ரீ உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு இங்கே பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த வந்து காமிக்கும். அதை பார்த்தோன்னே ஷா இது இது உண்மையாவா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. எஸ் கரெக்ட், நீ நினச்ச மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் உனக்கு கிடச்சிருக்கு, செம்மல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, அப்புறம் என்ன நீங்களும் வந்துட்டு நீ வந்து ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக சொல்ல நம்ம வந்துட்டு ஸ்ரீக்கு இவ்வளோ ஹாப்பி. நம்ம ஸ்ரீலாம் வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் ஷா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து அந்த ஒன் டைம் வந்துட்டு இவங்க வந்து நம்ம இன்னும் சரி அண்ட் வந்து ஹோபியும் சரி என்ன இவங்க 2 பேரும் நம்மளுக்கு வந்துட்டு குட் பாய் வந்துட்டு ஒரு கிஸ் கூட கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒர்க் போகும்போது கொஞ்சம் டென்ஷனாகவே போயிருப்பாங்க இல்லையா? அப்போ கூட லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல 2 கேர்ள்ஸும். ஸோ அது என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா ஸ்ரீக்கு வந்துட்டு ஏதாவது ஒர்க் வந்துட்டு ஏன்னா ஸ்ரீ வந்து வீட்டிலே இருக்கிறதா உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சரி ஓகே வெளியே போட்டோம் அவள் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசி நைட்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அதாவது இவங்களுக்கு வந்து நம்ம ஸ்ரீக்கு வந்துட்டு ஒரு 5 லாங்குவேஜஸ் தெரியும். ஸோ வந்துட்டு ஜாப்பனீஸ் அண்ட் வந்துட்டு கொரியன் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் அந்த மாதிரி சம்திங் ஒரு 4-5 லாங்குவேஜ் தெரியும். ஸோ அந்த லாங்குவேஜ்லாம் இருக்குல்ல, ஸோ வந்துட்டு நம்ம போயிட்டு இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்துட்டு டீச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் ஏதாவது இருக்கா, ஸோ வேக்கன்சி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும்போது ஒரு 4 வந்துட்டு பெரிய பிகாஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு போட்டிருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி வந்துட்டு ஒரு பெரிய வந்து யூனிவர்சிட்டியில் தான் இப்போ வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸோ வந்துட்டு 2 டேஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஸ்ரீக்கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ரீக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். அதை பார்த்தோன்னே வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே சந்தோஷத்தில் வந்துட்டு அப்படியே கை காலெலாம் வந்துட்டு அப்படி செம்ம ஹாப்பி ஆகிட்டு வந்து நம்ம ஹோபிக்கிட்ட இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிட்டெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின் தான் அது சரி, அப்போ இதுக்காக தான் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு நீங்கள் கண்டுக்காம கூட உட்காந்து ஒர்க் பண்ணிட்டீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து ஜின்னு வந்துட்டு ஷா கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹோபியுமே வந்துட்டு ஸ்ரீ ஹக் பண்ணிட்டு சூப்பர் ப்ரொஃபஸர் அப்படியே மாதிரி சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பர் மாணி வந்துட்டு நிறையா வந்து பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீ இது என்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதானே ஒரு டவுட் இருந்தது, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ, எவ்வளோ பெரிய கம்பெனியில் எவ்வளோ பெரிய சிஓவாக இருந்த நீ எப்படி வந்துட்டு உண்மையிலேயே கான்ஃபிடென்ட் இல்லாமல் பேசுகிறா, அப்போல்லாம் கிடையாது, நீ பெஸ்ட்டாக தான் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் வந்து சொல்லும் போது வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ தான் சிஓவாக இருக்கிறது ஈஸி தான், ஸோ வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, பட் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுப்பாரு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஷாதா சரி ஓகே இதை நம்ம செலிப்ரேட் பண்ண ஒரு சின்னதாக பார்ட்டி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, பார்ட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீயும் சரி அண்ட் வந்து ஷாவும் சரி அதாவது ஜின்னும் சரி 2 பேரும் ஒருத்தர் மத்திய ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹோபி அப்போட ரூமில் சரக்கு இருக்குது போய் குடிக்கலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க 2 பேரும் அதாவது அதான் வந்துட்டு இவங்க 2 பேரும் தான் வந்து பிரதர் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, அவங்க 2 பேரும் ஒரு கனெக்டில் தானே இருப்பாங்க. சரின்னு சொல்லவும் வந்துட்டு நம்ம ஜின்னுக்கு சரி ஸ்ரீக்கும் சரி இது வெட்டிங் நைட்டாக இல்லை வந்துட்டு பார்ட்டி நைட்டான்னு தெரியல, சரி வந்து தொலைங்க போகலான்னு சொல்லிட்டு எப்போ போல தான் மொட்டை மாடியில் 4 கப்பல்ஸும் அதாவது 4 பேரும் 2 கப்பல்ஸும் மேலே உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ரொம்பலாம் இல்லை ஒரு குட்டியாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட மேரேஜில் என்னெல்லாம் நடந்துச்சு, ஷா என்னெல்லாம் நினச்சாங்க, அப்புறம் வந்து ஜின் என்ன பேச வந்தார், ஹோபி வந்துட்டு ஸ்ரீகிட்ட என்னெல்லாம் வந்துட்டு பேசினாங்க, அந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்றைக்கி வெட்டிங்கில் நடந்த நிறைய விஷயம் அண்ட் நிறைய காசிப்ஸு நிறைய விஷயத்தை பற்றி இவங்க 4 பேரும் பேசிட்டு நைட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே அதர் ஆப்போசிட் சைடு வந்துட்டு நம்ம வந்து யான் வந்து அப்படி டே முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. டே வந்துட்டு நம்ம யான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம வந்து யான் தான் வந்துட்டு சாரி டே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு டேயுமே வந்துட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, சில அது வந்து அன்னைக்கு சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும், என் அப்பா அன்றைக்கி உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கார்ல, ஸோ அதுக்காக நான் தான் உனக்கு சாரி சொல்லணும், ஸோ சாரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சில பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ தான் தெரிஞ்சது, ஸோ வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் எனக்கு பிடிக்கலன்னு, பட் மற்றபடி ஆன்ட்டி ஜங்குக்
ஸ்வீட்டி எல்லாரும் இந்த விஷயத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யான் வந்து சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. ஒரு மாதிரி குட்டியாக ஸ்மெல் பண்ணாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஹாப்பியா, உனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க நம்ம வந்துட்டு யான் வந்து அப்படி டேவை வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு பார்வை பார்க்குறாங்க. டேக்கு புரிஞ்சுது அந்த ஒரு பார்வை. ஸோ வந்துட்டு உனக்கு வேணால் இது ஒரு லவ்வாக இருக்கலாம், பட் இது எனக்கு என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அந்த ஒரு பார்வையே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம டே வந்துட்டு யானை ஹக் பண்ணிவிட்டு இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நான் அவன் கூட இருப்பேன், நமக்குள்ளே இருக்க இந்த லவ் ரொம்ப 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 அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ வந்துட்டு வாட்ச்மேன் அண்ணா, டைம் ஆகிடுச்சு, ஃபுல்லாக வரியா, வார்டன் வந்துட்டு திட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாட்ச்மேன் அண்ணா சொல்ல இது வந்துட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டேவை வந்து பார்த்துட்டு இப்படி வந்துட்டு அவங்களுக்கு போகவே மனசு இல்லை. ஸோ இப்போ தான் அவங்களோட லவ்வை ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே இப்போ தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் நான் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு பிரேக், அந்த ஒரு 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 டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, நைட் டைம் போச்சு இவன் போயிடுவான் இங்கேருந்து அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ அது ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு யான்லாம் இல்லை அப்படியே இந்த கேட் வரையும் வந்தவங்க திரும்ப வேகமாக ஓடி போயிட்டு டே கிட்ட ப்ளீஸ் நீங்கள் எந்த கூட்டிகிட்டு போயிடுறியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு டே ஆர் யூ ஷூர் இப்போ போனோன்னா உன்னோட வார்டன் திரும்ப உன்னை உள்ளே விட மாட்டாங்க, கன்ஃபார்மா அப்படின்ற மாதிரி கேட்க நல்லா யோசிச்சுக்கோ, 2 மினிட்ஸ் இருக்குது யோசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே வந்து சொல்லாரு. நல்லா யோசிச்சிட்டேன், இப்போது இந்த செகண்டை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல அவ்வளோதான். டே வந்துட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்கலை. யானை வந்து கூட்டிகிட்டு காரை ஏற்றிட்டு அவர் விசாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இங்கே இந்த வாட்ச்மேன் தான், அம்மா போச்சு, வார்டன் ஆல்ரெடி உனக்கு வார்னிங் கொடுத்துட்டே இருந்தாங்க, இதான் உனக்கு லாஸ் வார்னிங் போச்சு, நீ நாளைக்கு மார்னிங் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வார்டன்னா வாட்ச்மேன் கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு யானுக்கு சரியான ஹாப்பி. 2 பேரும் காரில் சிரிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பிகாஸ் வந்து வார்டன் துரத்திட்டு வந்திருப்பாங்க. எங்கடி போகிறோம், அதுவும் ஒரு பையன் கூட எங்கடி போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டே வந்துட்டு பின்னாடி துரத்திட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவும் சிரிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக வந்துட்டு நம்ம டேவை வந்துட்டு யானை வந்து பார்த்துட்டு இருந்தாலும் நீ லாஸ்ட்டு செகண்ட் இப்படி முடிவெடுப்பேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்னு சொல்ல சரி இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்க எங்கே வேணாலும் போகலாமே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு யான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல, நேராக வந்துட்டு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. அங்கே பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து டே டேவும் யானும் உள்ளே வராங்க. கரெக்டாக வந்து நம்ம டேவோட அம்மான்னு வந்துட்டு ஜேகே ஸ்வீட்டி இவங்க வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸ்வீட்டியுமே இங்கே நேராக வந்திருப்பாங்க. ஸோ என்னை வந்துட்டு நம்ம அம்மா வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க, ஜேக்கோட அம்மா வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க, வாமா இன்னைக்கு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்வீட்டியோட அம்மாவும் அப்பாவும் சரி ஒரு ஒர்க் விஷயமா கொஞ்சம் வந்து வெளியே போயிருந்திருப்பாங்க. ஸோ வர வந்துட்டு 2 days ஆகும் அப்படின்னு சொன்னதுனால சரி நீ தனியாக தானே இருக்க, இங்கே வந்து ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டியுமே வந்துட்டு ட்ரெஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு நார்மலாக உட்காந்து 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து யானோ டேவும் வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஹேண்ட்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு வரதை பார்த்தோன்னே ஸ்வீட்டுக்கு அவ்வளோ சந்தோஷம். வேகமாக போயிட்டு வந்துட்டு நம்ம யானை ஹக் பண்ணிட்டு நீ அவருக்கு ஓகே சொல்லிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சவுண்ட் இல்லாமல் கேட்போலாம் அந்த மாதிரி வந்து கேட்டுட்ருக்கா. நம்ம வந்து ஜேகே அது உனக்கு இப்போ தான் தெரியுமா ஸ்வீட்டி, அவங்க காலையிலே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே வந்து சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அண்ணா கிட்ட நின்றுட்டு என்னன்னா ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க நம்ம வந்துட்டு டேமே வந்துட்டு சரி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது அம்மா, எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு காஃபி என்ன எல்லாருக்கும் காஃபி போட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டு காஃபிலாம் போட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஒரு மாதிரி அந்த டைம் நைட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜிக்கே வந்துட்டு ஸ்வீட்டி கிட்ட வந்துட்டு உனக்கு தெரியுமா, ஸோ வந்துட்டு நம்ம மீட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனே யான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க லைஃப்பில் வந்துட்டு எப்படி மீட் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஒரு ஜஸ்ட்டு அந்த ரெக்கார்டிங் அந்த ஒரே ஒரு எஃப்எம் அந்த ஒரு 1 டேனால தான் வந்துட்டு நிற்க வந்துட்டு ஜேகேயோட லைஃபே மாறி இருக்குது. அதே மாதிரி தான் யானோட லைஃபே மாறி இருக்குது. 2 பேரோட லைஃப்லையுமே வந்துட்டு ஏதோ ஒரு கனெக்டிங் வந்துட்டு இருக்குது. ஸோ 2 பேருமே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், தன்னோட பசங்களோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஊரத்தில் ஒரு பயம் இருக்குது, இங்கே ஏதாவது வந்துட்டு சொதப்பி விட்டு போயிடுவாரோ, இவர் ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பயம் இருந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே சிரித்து பேசி ஒரு மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக போயிட்டு குக் பண்ணி எல்லாருமே டைம் டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஹாப்பியாக அந்த டைம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வேகமாக எழுந்திரிச்சு நம்ம யூனாக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸையும் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான ஜூஸு தண்ணி அவங்க என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து பேக்கில் வந்து எடுத்து வச்சுட்ருக்காரு. நம்ம யூனாவுமே எழுந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி டயர்டாக அப்படியே ஆரம்பமாக பார்க்குறாங்க, எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் சீக்கிரம் எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு குளிக்க வச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணி விட்டு கொஞ்சமாக ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ வரைக்கும் யூனாக்கு தெரியல நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல, ஆனால் வந்து சொல்லவே இல்லை. காரில் வந்து போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம யூனா எங்கே போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம ஆரம்பம் வந்துட்டு ஏன்னா இப்போ உன்னோட ஸ்டமக்கில் பேபி இருக்குது, அப்போது ஹாஸ்பிட்டல் போகணும்ல, பேபி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல நம்ம வந்து யூனா என்ன சொல்கிற நீ, அப்போ பாப்பா மறுபடியும் நம்மக்கிட்ட வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஆனால் நான் பாப்பா மேலே கோவமாக இருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பாப்பா மேலே கோவமாக இருக்கியா, இங்கே பாரு
நீ பாப்பா மேலே கோவப்படக்கூடாது, பாப்பாவும் மேலே கோவப்பட மாட்டான், ஏன்னா நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து சொல்ல. ஸோ வந்துட்டு அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அப்போ பாப்பா என்னை விட்டு போகாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம யூனா. ஸோ வந்துட்டு அதெல்லாம் போகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்ம யூனாவோ அப்படியே வந்துட்டு அப்படி ஸ்டமக் கிட்ட பேசிட்டே வராங்க. இனிமேல் நான் கூட ப்ளே பண்ணுறேன், நீ நானும் வந்துட்டு டிடியில் வந்து விளையாடலாம், அப்புறம் வந்து நிறைய கார்ட்டூன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒன் கண்டிஷன், என்னோட சாக்லேட் என்னோட ஐஸ்கிரீம்லாம் நீ சாப்பிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம்க்குலாம் வந்துட்டு அவங்க வந்து செப்பரேட் பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு 4 சாக்லேட் சாப்பிட்டேன்னா நான் உனக்கு ஒரே ஒரு சாக்லேட் தான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அக்ரிமெண்ட்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆருக்கு இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. ஸோ அப்படி சிரிச்சிட்டே வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு செக்கப் ஸ்கேன் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அப்படி பார்க்குறாங்க பேபியோட மூமெண்ட்லாம், அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஆரம்புக்கு கண்ணெலாம் கலங்குது. அவர் அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, உண்மையாகவே ஒரு ஹெவனில் தான் இருக்கார், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம யூனாவுமே வந்துட்டு பேபி ரொம்ப குட்டியாக இருக்குல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் பேபியோட ஃபேஸ் கிளியராகவே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு பேக்க டாக்டர் வந்து சிரிச்சிட்டு, இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் கண்டிப்பாக தெரியும், நீ அப்போ பாரு, ஆனால் கிளியராக தெரியுமானா தெரியாது, பட் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே டாக்டர் வந்து நம்ம யூனாக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ அதுக்கப்புறம் செக்கப்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அப்படியே டாக்டர் வந்து நிறைய வந்து டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்துட்டு அதுங்கிட்ட டேப்லெட்லாம் கொடுத்துட்டு கரெக்ட் டைமுக்கு செக்கப் வந்து கூட்டிகிட்டு வரணும். மந்த்லி செக்கப் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வந்துட்டு நல்லா வந்துட்டு பார்த்துக்கோங்க, நிறைய வந்துட்டு ஃபுட்ஸ் கொடுங்க, நல்லா வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு டேப்லெட் மறக்காமல் கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அவரும் ஓகே ஷுர் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வெளியே வராரு. நம்ம வந்து யூனாவா அந்த மெடிக்கலில் வந்துட்டு அந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டேப்லெட்ஸோட அந்த இதை பார்த்துட்டு 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு 8 வந்துட்டு டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்போ ஆரம் எனக்கு தினமும் நீ 8 ஐஸ்கிரீம் வாங்கி தருவியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆரம் ஒன்றுமே புரியல. நம்ம யூனோ பார்த்துட்டு 8 ஐஸ்கிரீமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், ஒவ்வொரு வந்து டேப்லெட்க்கும் ஒவ்வொரு ஐஸ்கிரீம், அப்போது 8 டேப்லெட்னா 8 ஐஸ்கிரீம் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஆரம்புக்கு சிரிப்பு தான் வருது. சரி 8 ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு யூனோ கூப்பிட்டு நேராக வந்துட்டு வீட்டுக்கு தான் போகிறாரு. அவர் வந்து ஆஃபீஸ்லாம் போலியே, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு யூனோ கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு யூனோக்கு ஃபுல் பாடி கார்டு மாதிரி வந்துட்டு கூடயே சுற்றிட்டு இருக்காரு. இப்படியே அவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆரம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம யூனோவை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரம் யூனோக்கு பாடி கார்டு மாதிரி கூடயே சுற்றிட்டு இருக்காரு. அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு யூனோவா ஆரம் ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஓகே காய்ஸ், இந்த பாட்டை வந்து முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிட்டு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.